இப்போ பாட்டி சேவனா, இந்த காலத்து பொண்ணுங்க சரியில்லை, பசங்க சரியில்லை. இதை பத்தி என்னென்ன கருத்து வந்து? காலம் மாறிச்சுடா தம்பி, ஒன்னும் பண்ண முடியாது. நோ, இதெல்லாம் யாருன்னா காரணம்? எல்லாத்துக்கும் பெத்தவங்க தானே காரணம். நோ, பெத்தவங்க வந்து தப்புன்னு சொல்றாங்களா? பெத்தவங்க தப்பான்னு சொல்ல, ஆனா பிள்ளைங்க எங்க போறாங்க, யார்கிட்ட போன்ல பேசுறாங்க, எதுக்காக போன்ல பேசுறாங்க, எவ்வளவு நேரம் போன்ல பேசுறாங்க, எல்லாத்தையும் பெத்தவங்க கவனிக்கணும். கவனிக்கலாம் இந்த மாதிரி தப்பு தானே நடக்கும். இப்ப நீ அதிக மார்க் எடுத்தா உங்க அப்பா சந்தோஷப்படுவாரா, சந்தோஷப்பட மாட்டாரா? சந்தோஷப்படுவாரு. நீ அதிக சம்பளம் வாங்க உங்க அப்பா சந்தோஷப்பட்டு பெருமை விடுவார பட மாட்டாரா? பெருமையா பேசுவாரு. ஆனா நீ பண்ற தப்புல மட்டும் ஏன் அவர் பொறுப்பு ஏத்துக்க மாட்டாரு? பொறுப்பு ஏத்துக்கணும். நீ அதிகமா சம்பளம் வாங்க மட்டும் சந்தோஷப்படுறாருல்ல, நீ தப்பு பண்ணியானா அந்த தப்புக்கு அவரும் ஒரு காரணம், பொறுப்பு ஏத்துக்கணும். பெற்றவங்க வந்து பிள்ளைங்களை சரியா வளர்த்தாலே நிறைய தப்பு நடக்காது. முதல்ல இந்த பெத்தவங்க என்னைக்கு சரியா இருக்கிறாங்களோ அன்னைக்கு தான் பிள்ளைங்களை சரியா வளர்ப்பாங்க. அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள்.